மாடசாமி ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தான். அந்த ஆஃபீஸில் என்னென்னா அந்த எர்த்து ப்ராப்ளமாக இருந்தது ஈபியில். ஸோ அதுக்கு அந்த எர்த்து போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கறிகிரிலாம் போட்டு குழி தோண்டி போட்டு வச்சு அந்த ஒயரை விட்டு பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அது கம்ப்யூட்டர்லாம் இருக்கிற ஒரு ஆஃபீஸு, ஆனால் இது கட்டாயம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவன் விசாரித்து பார்த்தான். அதுக்குன்னு அந்த ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு 2500 ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணான், மாடசாமி அந்த ஆளை நேரில் கூப்பிட்டு இவனே பேசி 1000 அந்த வேலையை முடிச்சிட்டான். வேலையை முடித்தோடனே அந்த இதுக்குன்னு செய்யக்கூடிய ஆள் இருக்கார, அந்த ஆள் பேர் கருப்புசாமி. அவர் அந்த கான்ட்ராக்டை போய் நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு வர வேண்டிய ரூபா வந்துடணும், 1000 எனக்கு வந்துடணும், நீ என்ன செய்வியோ எது செய்வியோன்னு அவர்கிட்ட மிரட்டிட்டான். கான்ட்ராக்டர் இங்கே வந்து மாடசாமிகிட்ட, சார் அந்த முதல்ல சொன்ன ரூபா கட்டுப்படியாகுது, அவர் இப்போ ரூபாலாம் கேட்காரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் பேசின மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் 1000 இந்த வேலையை செஞ்சு கொடுத்து அந்த மேற்கொண்டு அந்த இன்னொரு ஆளுக்கும் 1000 படி இழந்தார். அப்போது மாடசாமிக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் கூப்பிட்டு மாடசாமிகிட்ட சொன்னார், நீ தேவையில்லாத வேலை பார்க்க, உன் வேலை எது உண்டோ அதை நீ பாரு, நீ பார்க்க வேலை ஆஃபீஸுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ தலையிட்டன்னா அந்த யார் பாதிக்கப்படுவாங்களோ, உன்னோட நடவடிக்கை மூலமாக யார் பாதிக்கப்படுவாங்களோ அவங்க ஒரு மொட்டையை தட்டி போட்டுருவாங்க. நீ வந்து ரூபாயை வாங்கிட்டு இந்த வேலையை நீ செஞ்சுட்டேன்னு, அதனால் இது உனக்கு தேவையில்லாத வேலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யட்டும், அவங்கவுங்க தப்பு செஞ்சால் அவங்கவுங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார். இது நல்ல யோசனை தான். அதுக்கப்புறம் மாடசாமி இந்த தேவையில்லாத இதெல்லாம் அவன் தலையிட மாட்டான். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சரி, மற்றவங்க தப்பு செஞ்சால் அதை தடுக்கணும் அப்படின்லாம் நம்ம செய்யணும்னா நம்ம கவரில் ஒரு பவர் ஒன்றும் கிடையாது. அது நமக்கே பிற்காலத்தில் ஒரு இடைஞ்சலாக போய் மாறிடும். இங்கே உண்மையை இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.